hello, welcome back to my channel Brinda POV. உங்கள் ஃபேஷியல் ஹேர் வந்து நீங்கள் ஆப்வியஸ்லி ரிமூவ் பண்ணவே இங்கே வந்து ஒரு கட் போட்டுக்கிட்டேன். ஸ்க்ரப் பண்ணி நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதை ஓப்பன் பண்ணி டீப் கிளென்ஸ் பண்ண போகிறீங்க. ஓகே, ஒரு 2-3 கட்டிங் போட்டுடுறேன் நாட்டுக்கு. தட்ஸ் ஓகே. அப்போல்லாம் வந்து ஃபேஸ் பேக் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா அன்னைக்கான சன் டேமேஜை வந்து நம்ம அப்போவே கண்ட்ரோல் பண்ணி அதை வந்து அப்போவே கிளியர் பண்ணிடலாம். ஒரு பெரிய தப்பு நடந்து போயிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா செவரல் கட்ஸ். சரி, நான் வந்து காலேஜ் படிக்கிறதுலேருந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் எப்பயுமே ஃபேஸ் பண்ணதே கிடையாது. இந்த வீடியோ எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரை அண்ட் டல் ஸ்கின்னை எப்படி நல்லா க்ளோயிங் ஸ்கின்னாக ஆக்கிறதுன்னு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். Without any further delay, let's get into the video. ஓகே, பிஃபோர் ஸ்டார்டிங் இட் நான் ஒரு விஷயத்தை கிளியராக சொல்ல போகிறேன். இது வந்து நான் ஸ்பான்சர்ட் வீடியோ. அண்ட் ஃபர்ஸ்ட் வந்துட்டு கிளென்சிங். நீங்கள் என்ன கிளென்சர் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். என்ன டைப் ஆஃப் ஸ்கின்னாக இருந்தாலுமே நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு சஜஸ்ட் பண்ணுற ஒரு கிளென்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது சிம்பிளோடது தான். ஃபஸ்ட்டு இது வந்து ஒரு காஸ்ட் எஃபெக்டிவ் கிளென்சர். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 2 இயர்ஸாக இந்த ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணுறேன். நான் வந்து எந்த ப்ராடக்ட்டையும் ஒரு 2 இயர்ஸ் வரைக்குள்ளே யூஸ் பண்ணது கிடையாது. 2 இயர்ஸாக நான் யூஸ் பண்ணுறதுல எனக்கு எந்த ஆக்னேவும் வந்ததே கிடையாது. அண்ட் என்னோடய ஹஸ்பண்ட்க்கு வந்து ஆக்டிவ் ஆக்னேஸ் இருந்துச்சு. அவங்களுக்குமே இந்த கிளென்சர் ஸ்டார்ட் பண்ணதில் இருந்து ஆக்னே வர்றது கிடையாது. ஸோ வந்து நான் இந்த கிளென்சர் வந்து கண்டிப்பாக சஜஸ்ட் பண்ணுவேன். எல்லா ப்ராடக்டோட லிங்க்குமே வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் ஃபர்ஸ்ட் வந்து நான் இந்த கிளென்சிங் வந்து முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் வந்துட்டு உங்கள் ஃபேஷியல் ஹேர் வந்து நீங்கள் ஆப்வியஸ்லி ரிமூவ் பண்ணணும். எவ்வளோ தூரம் உங்கள் ஃபேஷியல் ஹேரை நீங்கள் வந்து க்ரோ பண்ண விடுறீங்களோ அவ்வளோ தூரம் உங்களோட ஃபேஸ் வந்து கொஞ்சம் ட்ரை அண்ட் டல்லாக தெரியும். ஐ மீன் ட்ரை ஆகலனாலும் கொஞ்சம் டல்லாக தெரியும். இந்த வீடியோவில் நான் ஒரு ரெட்டினாவே நான் காட்ட போகிறேன் என்ன பண்ண போகிறேன்றது. ஃபர்ஸ்ட் நான் என்னோட ஹேரை வந்து செக்யூர் பண்ணிக்கிறேன். ஃபேஷியல் ஹேர் ரிமூவ் பண்ணுறத அப்படியே நீங்கள் வந்து உங்கள் ஃபேஷியல் ஹேரில் இந்த ரேசர் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி ஃபஸ்ட்டு உங்களோட எல்லா ஹேருமே ரிமூவ் ஆகி வராது. இன்னொன்று உங்களோட இந்த ரேசர் வந்துட்டு உங்கள் ஹேரை வந்துட்டு உங்கள் ஃபேஸை வந்துட்டு டேமேஜ் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால் எப்போயுமே இந்த மாதிரி ஒரு லைட் வெயிட் மாய்ஸ்சரைசரோ இல்லை ஆலோவேரா ஜெல்லோ அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃபேஸ் ஹேர் வந்து ரிமூவ் பண்ணுங்கள். ஒன்ஸ் நீங்கள் வந்து ஹேர் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து இது ஏன் வந்து ஃபுல் வீடியோ வந்து ஹேர் ரிமூவ் பண்ணுறது காட்டல அப்படின்னா நான் பண்ணவே இங்கே வந்து ஒரு கட் போட்டுக்கிட்டேன். ஓகே, நவ் அந்த ஹேர் வந்து நீங்கள் ஒன்ஸ் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வாஷ் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு நல்ல சாஃப்டஸ்ட் டவல் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக க்ளீன் மட்டும் பண்ணிக்கோங்க. ஸோ தட் உங்களோட எந்த ஹேரும் வந்து இதில் வந்து அப்ளை ஆகலை. ஃபேஷியல் ஹேர்ஸ்லாம் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து இந்த ஸ்க்ரப்பிங் தான். ஆல்ரெடி வந்து உங்களோட போர்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகி தான் இருக்கும். இப்போ ஸ்க்ரப் பண்ணி நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதை ஓப்பன் பண்ணி டீப் கிளென்ஸ் பண்ண போகிறீங்க. ஓகே, ஸோ நான் வந்து இந்த கிளேகோவோட தான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து ஒரு 3-4 டைம்ஸ் நான் யூஸ் பண்ணியிருப்பேன். ரொம்பவே நல்லாயிருக்கு. இன்னும் கொஞ்சம் யூஸ் பண்ணிவிட்டு இதை பற்றின ஃபுல் ரிவ்யூ வந்து நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எவ்வளோ தூரம் ஃபேஸ்க்கு கான்சென்ட்ரேட் பண்ணுறீங்களோ அதை விட 1 or 2 டைம்ஸ் எக்ஸ்ட்ராவாகவே நீங்கள் நெக்கு கான்சென்ட்ரேட் பண்ணிங்கன்னா தான் உங்கள் நெக்கும் வந்து கொஞ்சம் பிரைட்டராக இருக்கும். என்னோடது ஏன் இல்லைன்னு கேட்காதீங்க. நான் இப்போ தான் வந்து ப்ரெஸ்ட் ஃபீடிங் இதில் இருக்கேன். என்னோடய ஹார்மோன் ஃப்ளக்சுவேஷன்றனால எனக்கு வந்து இன்னும் அந்த நெக்கோட ஸ்கின் வந்துட்டு இன்னும் கரெக்டாக வரலை. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் ப்ராப்பராக தான் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தேன். நவ் இந்த மாதிரி நல்ல அமௌண்ட் வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு யூ ஆர் கோயிங் டு ஸ்க்ரப் இட் ஆஃப். உங்களுக்கு வந்து டர்ட் இருந்துச்சு இல்லை ஓப்பன் போர்ஸில் வந்து நிறையா டர்ட் இருந்துச்சுன்னா இந்த என்சைமில் வந்துட்டு ஆல்ரெடி இந்த வீடியோஸ்லலாம் காட்டுற மாதிரி நிறையா இந்த மாதிரி இந்த குட்டி குட்டியாக வருது. எனக்கு வந்து அது பெருசாக வரலை. இதுவே என்னோடய ஹஸ்பண்ட்க்கு பார்த்தா கொஞ்சம் நிறையாவே வந்துச்சு. மேபி இது ஒர்க் ஆகுதுன்னு தான் நினைக்கிறேன். அப்போது இந்த ஸ்க்ரப் வந்துட்டு நீங்கள் வந்து டெய்லியுமே கூட யூஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் வந்து டைரக்ஷனில் கொடுத்துருக்காங்க. நான் வந்து டெய்லி யூஸ் பண்ணது கிடையாது. பிகாஸ் நான் டெய்லியும்லாம் மேக்கப்லாம் போடுறது இல்லை. எங்கேயாச்சும் வெளியே போயிட்டு வந்தால் தான் போடுவேன். இல்லை எங்கேயாச்சும் நான் வந்து கொஞ்சம் நல்லா சன்னில் போயிட்டு வந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக அந்த அன்னைக்கு இந்த ஸ்க்ரப் வந்து யூஸ் பண்ணுவேன்.
நல்லா ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா ஸ்க்ரப் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிடுங்க. இது வந்து லீவ்லாம் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் நீங்கள் நல்லா ஸ்க்ரப் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணால் போதும். 2 to 3 மினிட்ஸ் கண்டிப்பாக ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். நான் வந்து 2 to 3 மினிட்ஸ் நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்கிட்டேன். இப்போ போய் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டு ஐ வில் ஷோ யூ த ஃபேஸ். நான் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கிட்டேன். ஜென்ரலி இந்த ஸ்க்ரப் யூஸ் பண்ணதுக்கப்புறம் லியூக் வார்ம் வாட்டரில் தான் ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணணும். இப்போ வந்து பைப்பை திறந்தாலே நல்லா வார்ம் வாட்டர் தான் வருது. அதனால் நான் அப்படியே வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கிட்டேன். ஒரு 2-3 கட்டிங் போட்டுடுறேன் நாட்டுருக்கு. தட்ஸ் ஓகே. இப்போவே தெரியும் என்னோடய ஃபேஸ் வந்து கொஞ்சம் பிரைட்டனாக இருக்குது. ஆல்ரெடி இருந்த ஃபேஸை விட இப்போது மேபி நான் வந்து இது எல்லா ப்ராசஸும் முடிச்சதுக்கப்புறம் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் வந்து உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இப்போ வந்து ரொம்ப முக்கியமான ஸ்டெப்பு இதுதான் வந்து ஃபேஸ் பேக். அட்லீஸ்ட் ஒரு வாரத்தில் 2 to 3 டேஸ் வந்து நீங்கள் ஃபேஸ் பேக் போடலாம். அப்படி இல்லைனா எப்போவாச்சும் டேரெக்டான சன்னில் நீங்கள் போயிட்டு வந்தீங்க அப்படின்னா அப்போல்லாம் வந்து ஃபேஸ் பேக் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா அன்னைக்கான சன் டேமேஜை வந்து நம்ம அப்போவே கண்ட்ரோல் பண்ணி அதை வந்து அப்போவே கிளியர் பண்ணிடலாம். ஸோ நான் வந்து அந்த தியா பியூரோடது யூஸ் பண்ணுறேன். இது வந்து அந்த கொலாபரேஷனுக்கு தான் வந்துச்சு. பட் இது எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இதில் வந்து 2 பாட்டில் வச்சுருந்தேன். 1 நான் காலி பண்ணிட்டேன். இப்போ வந்து செகண்ட் ஒன். இது வந்து ஒரு ஒயிட் டர்மரிக் ஃபேஸ் வாஷ் ஃபேஸ் பேக் இந்த மாதிரி தான் இருக்கும். இது கூட வந்து ரோஸ் வாட்டர் அதெல்லாம் ஆட் பண்ணலாம். ஆனால் நான் வந்து வாட்டரே டைரெக்டாக ஆட் பண்ணிக்குவேன். எனக்கு அதுவே கொஞ்சம் பெட்டராக தான் இருக்குது. கொஞ்சமாக போட்டுட்டு இப்போ நான் வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்க போகிறேன். நான் இப்போ வந்து ஃபேஸ் பேக் அப்ளை பண்ணிட்டேன். 10 to 15 மினிட்ஸ் விட போகிறேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த மாதிரி தின் லேயராக அப்ளை பண்ணாவே இது போதுமான அளவுக்கு உங்களுக்கு வந்து ரிசல்ட்ஸ் கிடைக்கும். இந்த மாதிரி நெக்லையும் எப்பயுமே அப்ளை பண்ணுங்கள். எப்போ ஃபேஸ் பேக் போட்டாலும் நெக்கில் அப்ளை பண்ணுங்கள். நிறைய யூடியூபர்ஸ் வந்து நெக்கில் அப்ளை பண்ணி காட்ட மாட்டாங்க. அது ஒரு ஏஸ்தட்டிக்காக இருக்காது அப்படின்றதுக்காக. அது வந்து ஒரு நம்ம மைண்ட்லேயும் ஓகே இப்போ ஃபேஸுக்கு போட்டால் போதும் அப்படின்னு இருந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் இன்றைக்கி வந்துட்டு நெக்லையும் சேர்த்து அப்ளை பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து 10 to 15 மினிட்ஸ் முடிச்சுட்டு நான் உங்களுக்கு வந்து வாஷ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். இன்னொரு முக்கியமான விஷயம் நான் ஷேர் பண்ண மறந்துட்டேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஜென்ரலி ஃபேஸ் பேக் போடும்போது எய்தர் ஏசிலேயோ இல்லை ரூம் டெம்பரேச்சர் எந்த ஃபேனுமே போடாமல் ரூம் டெம்பரேச்சரில் வந்து ஃபேஸ் பேக்கை வந்து காய விடுங்க. அது ஏன் சொல்கிறேன்னா, நிறைய பேர் வந்து ஹேண்ட் ஃபேன் வச்சுட்டு ஃபேஸ் பேக் போட்டு அப்படி பண்ணுவீங்க. அது வந்து வேஸ்ட். நம்ம ஃபேஸ் பேக் போடுறதே வேஸ்ட். அது ஈஸியாக ட்ரை ஆயிரும். அது வந்து உடனே ட்ரை ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம பண்ணக்கூடாது. 10 to 15 மினிட்ஸ் அது நல்லா நம்ம ஸ்கின்ல போய் பெனிட்ரேட் ஆகணும். அதுக்காக தான் நம்ம ஃபேஸ் பேக் போடுறோம். அதனால் வந்து ஏசியில் இருந்துக்கலாம். ஏன்னா அது வந்து ஒரே டெம்பரேச்சர் வந்து மெயின்டைன் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 20ல் வச்சிங்கன்னா 20லேயே இருக்கும் உங்களோட ரூம் டெம்பரேச்சர் எல்லாமே. அதே மாதிரி நீங்கள் வந்துட்டு ரூமில் எதுவுமே போடலை, அதாவது ஃபேன் ஏசி எதுவுமே போடாமல் நீங்கள் மெயின்டைன் பண்ணினாலும் ரூம் டெம்பரேச்சர் வந்து சேம்லாம் மெயின்டைன் ஆகும். அப்படி இருக்கும்போது தான் உங்களோட ஸ்கின்ல வந்து அந்த ஆக்சுவல் பெனிட்ரேஷன் வந்து நல்லா நடக்கும். உங்களுக்கு ஃபேஸ் பேக்கானோட ரிசல்ட் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். நான் வந்து ஏசி வந்து போடுறது வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன். பிகாஸ் உங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்வெட் ஆச்சு அப்படின்னா அது ட்ரையே ஆகாது. அதனால் வந்து ஏசி போட்டுட்டு நீங்கள் எப்பயுமே வந்து ஃபேஸ் பேக் போடுறது வந்து ரொம்ப நல்லது. நவ் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து என்னோடய ஃபேஸ் பேக் வந்து ட்ரை ஆகிடுச்சு. இப்போ போய் நம்ம வாஷ் பண்ணிட்டு வர போகிறோம். ஒரு பெரிய தப்பு நடந்து போயிடுச்சு. நான் வந்து ஒரு கட்டு அந்த மாதிரி தான் இருக்கும்னு நினச்சேன். பட் இங்கே பார்த்தீங்கன்னா செவரல் கட்ஸ். இது வந்து பிளேட்னால ஆகலை. ஐ மீன் லைக் நான் வந்து கட் பண்ணிக்கல. இந்த ஒரு இடம் ஆப்வியஸ்லி நான் கட் பண்ணிக்கிட்டேன். இந்த இடம்லாம் வந்து பிளேடு பட்டனால எனக்கு ரொம்ப சென்சிட்டிவாக ஆயிடுச்சு. இங்கெல்லாம் ப்ளீட் ஆகலை. இந்த ஒரு இடம் தான் ப்ளீட் ஆச்சு. இந்த இடம்லாம் இந்த மாதிரி ஆயிடுச்சு. சப்போஸ் உங்களோட ஸ்கின்னும் கொஞ்சம் சென்சிட்டிவாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இது கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது. நெக்ஸ்ட் டைம் ஐ வில் கம் வித் சம் சேஃபஸ்ட் பிளேட் ஆர் ரேசர். மனசு சரியில்லை. ஐம் ஆல்ரெடி டிஸப்பாயிண்டட். பட் இந்த வீடியோ முடிச்சாகணும் அப்படின்றதுக்காக வந்திருக்கேன். நான் வந்து ரேசர் நான் வந்து காலேஜ் படிக்கிறதுலேருந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் எப்பயுமே ஃபேஸ் பண்ணதே கிடையாது. இன்றைக்கி என்னன்னு தெரியல, அது பட்டதுனாலே இந்த மாதிரி வந்து கொஞ்சம் அலர்ஜி மாதிரி க்ரியேட் ஆகிருக்கு. ஐம் கோயிங் டு செக் திஸ் அவுட். இது என்ன ஆயிடுச்சு அப்படின்றத பார்த்துட்டு நான் வந்து உங்களுக்கு இதை பற்றின வீடியோ வந்து அப்டேட் பண்ணுறேன் கண்டிப்பாக. எப்போ நீங்கள் ஃபேஸ் பேக் போட்டாலுமே அதுக்கப்புறம் வந்து மாய்ஸ்சரைசர் வந்து யூஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். நீங்கள் ரெகுலராக என்ன மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறீங்களோ
அது யூஸ் பண்ணுங்கள். யூஸ்வலி இந்த மாதிரி ஒரு கூலிங் ஜெல்லாக இருக்கணும். அப்போ தான் வந்து அதோட ஆக்சுவலான அது வந்து உங்களுக்கு கொஞ்சம் கூலாக வச்சுக்கும். எதர் நீங்கள் மாய்ஸ்சரைசரோ இல்லை வந்து ஆலோவேரா ஜெல் வந்து இதுக்கப்புறம் யூஸ் பண்ணுறது இன்னுமே நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி அட்லீஸ்ட் ஒரு 10-15 மினிட்ஸ் நிறையா மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் வைப் பண்ணி எடுத்துக்கோங்க. அது வந்து அந்த கொஞ்சம் உங்களுக்கு அந்த கூலிங் எஃபெக்ட் கொடுக்கும். வித் லாட் ஆஃப் டிஸப்பாயின்மெண்ட்ஸ். நான் நினச்சி பண்ண வந்து வீடியோவே வேறு. இது வந்து சும்மா அப்படி மாற்றி விட்டுருச்சு. பட் எனிவே I'll treat this out and சீக்கிரமாக ரெடி ஆயிடுவேன். எனக்கு வந்து பர்னிங் சென்சேஷனோ எதுவுமே கிடையாது. அது பாட்டுக்கு அது ஒரு மாதிரி இருக்குது, அவ்வளோதான். ஸோ எனக்கு தெரிஞ்சு இது ஒரு 2-3 டேஸில் வந்து இது சரியாயிரும்னு நினைக்கிறேன், ஹோப்ஃபுல்லி. ஸோ யா, இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா, இந்த மாதிரி இல்லை, லைக் இந்த மாதிரி ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் மோர் வீடியோஸ் ஆர் கம்மிங். ஸோ கண்டிப்பாக வந்து நோட்டிஃபிகேஷன் பட்டன் வந்துட்டு நீங்கள் டிங் அப்படின்னு வந்துட்டு பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நான் என்ன வீடியோ போஸ்ட் பண்ணாலும் அது உங்களுக்கு வரும். பை பாய்.